ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்டி பாட்டில். நேற்று பிக் பாஸில் நடந்த நிகழ்வுகள் எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டை பிடிச்சி வெளில தள்ளுற அளவுக்கு கமருதீனுக்கும் பார்வதிக்கும் எப்படி தைரியம் வந்துச்சுன்னு சேனல் இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவங்க இதை பண்ணாங்கன்னு, இது டோட்டலாக ஒரு ஸ்கிரிப்டட் ஷோனும் பலதரப்பட்ட கருத்துக்களை மக்கள் பரிமாறிட்டு வராங்க. இதுக்கு மத்தியில் காலையிலேருந்து பிக் பாஸ் ப்ரோமோ வரவே இல்லை. எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்னா, எல்லாருமே இந்த ஷோ இதுக்கு மேலே நடத்தக்கூடாது, கால் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கருத்துக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மத்தியில் 12 மணிலேருந்து டிவியோட மற்ற சீரியல் ப்ரோமோஸை வெளியிட்ட பட்சத்தில் எல்லா ரசிகர்களும் போய் பிக் பாஸ் ப்ரோமோ எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி வாக்கில் பிக் பாஸோட ஷோக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணாங்க. முதல் வந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி தப்பு யார் பண்ணாலும் பேசியே அதுக்கு நியாயப்படுத்தி தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே விட முடியாது அப்படின்னு சொன்னார். என்னதான் பாஸ் சொல்ல வரீங்க, ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையே பாஸ் உங்ககிட்டன்னு கருத்துக்களை மக்கள் பதிவிட்டு இருந்தாங்க. 2வது ப்ரோமோ வந்தோடனே அதில் விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்து கமருதீனையும் பார்வதியும் இந்த ஷோலேருந்து வெளியேற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த ஷோவில் இருந்தவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியில் ஆடியன்ஸுக்கும் சரி, பார்த்துட்ருக்க நமக்கும் சரி, இவங்களுக்கு பயங்கரமான தண்டனையை அவங்க கொடுத்துட்டாங்க, இதுங்களை முதல்ல வெளில ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. கமருதீனும் பார்வதியும் இதுக்கு மேலே இந்த ஆட்டத்தில் இருக்க மாட்டாங்கன்னு எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நேரத்தில் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் கமருதீன் சாண்ட்ராவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழறா மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போது இது திரும்பவும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. கமருதீன் மன்னிப்பு கேட்கறதுனால அவருக்கு அந்த ரெட் கார்டை வாபஸ் வாங்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிடுவாங்களா, இல்லை கொடுத்த ரெட் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. பார்க்கலாம் சேனல் என்ன பண்ண போகுது, பிக் பாஸ் என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்திருந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.